பரிசுத்த வேதாகமம் மத்தேயு 5:14 சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து நானே மெய்யான ஒளி என்று சொன்னார். அவர் மெய்யான ஒளியாக இருந்தபடினாலே பாவிகளை பரலோகத்திற்கு சேர்க்கும்படியாக பாவங்களை அவர் மன்னித்து அநேகரை நீதிக்குட்படுத்தினார். அவருடைய சாயலை தரித்திருக்கிற நாம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கலங்கரை விளக்க போல எத்தனை பேரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்? நாம் வெளிச்சமாக இருப்போமானால் அநேகரை தேவராஜ்யத்தின் சொந்தக்காரர்களை மாற்றுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். இது சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் உங்களை ஊக்குவிக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சாயல் நாம் தரித்திருப்போமானால் உலகத்துக்கு மற்றவர்களை நீதிக்குட்படுத்தி வெளிச்சத்தின் பால் நடத்த முயற்சிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அனைவருக்கு பகிர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.